பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். I would welcome each one of you in the matchless name of our Lord and Savior to this service. And it is our prayer that you will be blessed and have a fruitful time in this service as you worship Him. இந்த ஆராதனையில கூட கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்க பார்த்தீர்கள் என்றால் நாம் 7 மாதங்கள் கடந்து இதோ 8வது மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. It has been pure grace that God has been led us through past the 7 months. Let's worship Him. Let's praise Him with thanksgiving. வாருங்கள், இந்த வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து எங்கிருந்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. Come, let's pray. ஜெபிப்போம். நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில தங்க வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். Lord, we pray for your presence, O Lord, will come in the midst of us, O Lord, wherever we are. ஆண்டவரே, எங்களோடு தங்கி இருந்து இந்த நாளை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செலவிட போகிற இந்த ஒரு சில மணி நேரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் தயவாய் மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, as we come before your throne of grace, we commit and we confess all our sins, O Lord. Lord, we pray that you purge out and take out and cleanse us, O Lord, from all the filthiness, O Lord, and all our sins, O Lord, that we will be cleansed and we will be holy, O Lord, before your presence, O Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு ஜனங்களாக கேட்ட ஒரு ஆராதனை ஏறெடுக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதியும் ஆரம்பம் முதல் இறுதி வரையும் எங்களோடு தங்கிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் கூட வாருங்கள், இந்த நாளிலே சில பாடல்களை பாடி நாம் தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. Come, let us all worship our Lord with praise and songs. வாருங்கள் ஜனங்களே, நாம் தொடர்ந்து ஒரு மனமாக நாம் தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். கிருபை மாறாது நாங்கள், உம்முடைய இரக்கம் மாறாது நாங்கள், உம்மை துதிக்கிறோம் நாங்கள். ஆமென். தேவனை கண்டு நன்றி செலுத்துவேன், உமக்காக வாழ்ந்திட சுந்தரனை கண்டு நன்றி செலுத்துவேன், உமக்காக ஓடிட தேவனை கண்டு நன்றி செலுத்துவேன், உமக்காக வாழ்ந்திட சுந்தரனை கண்டு நன்றி செலுத்துவேன், உமக்காக ஓடிட பெரியவரே துதிகன மகிமைக்கு பாத்திரரே, கர்த்தரை நல்லவர் பெரியவரே, உம்மை பாடி பாடி போற்றி போற்றி இதயம் மகிழ்ந்தே, உம்முடைய கிருபை கண்டு நன்றி செலுத்துவேன், உமக்காக வாழிட உமது நலனை கண்டு நன்றி செலுத்துவேன், உமக்காக ஓடிட ராஜா உம்மை உயர்த்திடுவேன், உம் நாமத்தை சொஸ்தரிப்பேன், நாளும் சொஸ்தரிப்பேன், என்றென்றும் துதித்திடுவேன், ராஜா உம்மை உயர்த்திடுவேன், உம் நாமத்தை சொஸ்தரிப்பேன், நாளும் சொஸ்தரிப்பேன், என்றென்றும் துதித்திடுவேன், கர்த்தரை நல்லவர் பெரியவரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, கர்த்தரை நல்லவர் பெரியவரே, உம்மை பாடி பாடி போற்றி
மார்க்கத்தில் வச்சிருக்க தொடர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். Thank you Lord Jesus. கிருபை மாறாததாக நாம் நினைக்கிறதுக்கு மேலாக செய்ய தேவன் நீர் ஒருவராக. ஹalleluya. நீர் எங்கள் ஜீவன் ஆண்டவரே, நீர் எங்கள் பலன் ஆண்டவரே. ஹalleluya. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தர் அற்புதர். ஈரமனா என் ஜீவனனா அவரே மறவாதே. ஈரமனா என் ஜீவனனா அவரே மறவாதே. அவரே நல்லவர் வல்லவர் இயேசுவே ரட்சகர். அவரே நல்லவர் வல்லவர் இயேசுவே ரட்சகர். ஆராய முடியாத காரியம் செய்கிறாரே. எண்ணியே முடியாத அதிசயம் செய்கிறாரே. ஆராய முடியாத காரியம் செய்கிறாரே. எண்ணியே முடியாத அதிசயம் செய்கிறாரே. Thank you Lord Jesus. நல்லவர் வல்லவர் இயேசுவே ரட்சகர். நல்லவர் வல்லவர் இயேசுவே ரட்சகர். Hallelujah. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா நீ நல்லவர் ஆண்டவரே, அதிசயம் செய்த தேவன் நீர் ஆண்டவரே. ராஜா மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் ஒருவரே. ராஜா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா Yes Jesus, we worship you Lord Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா உம் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. ராஜா நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ராஜா எங்களை முழுதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Yes Lord Jesus, we worship you Lord Jesus. Hallelujah. Oh Ramasha. I worship you, Almighty God.
ஆராதிக்கிறோம் ராஜா. எல்லா மகிமையும் உமக்கே ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். Hallelujah. ஆமென். Thank you Lord Jesus. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோமாக. நேசிக்க நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இதோ சுவாமி இந்த நேரத்தில் கூட ஒரு சில தேவைகளுக்காக மண்டையை நோக்கி நாங்கள் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே கூட சுவாமி எங்கள் தேசத்தின் அடிப்படையில் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. We commit every current happenings, O Lord, in our nation, O Lord. Lord, we pray that your intervention will come upon this land, O Lord. And Lord, we pray for our nation, O Lord, especially, O Lord, for every needs of the nation, O Lord. ஆண்டவரே, இந்த காலகட்டங்களில் கூட சுவாமி எல்லா விதமான நோயிலிருந்தும் எல்லா விதமான கர்த்தாவே இந்த அரசியல் ரீதியில் காணப்படுகிற போராட்டங்களிலிருந்தும் ஆண்டவரே நீர் ஏற்ற கர்த்தாவே விடுதலையும் ஆண்டவரை ஏற்ற ஒரு அப்பா நிவர்த்தியும் கர்த்தர் கொடுக்க முடியாத நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் தாங்கி கொள்ள வேண்டும்படியாக நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே, இந்த நாளிலே கூட சுவாமி உம்முடைய சித்தம் ஆண்டவரே இந்த தேசத்தின் மேலே கர்த்தாவே நடைபெற வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். Lord, we pray for your will, Lord, to take place, Lord, for your wisdom, Lord, to come upon this nation, Lord, that your decision, Lord, will come upon this nation, Lord. உம்முடைய முடிவுகள், உம்முடைய தீர்மானங்கள் இந்த தேசத்தின் மீது வர வேண்டும்படியாக நம்முடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அதே நேரத்தில் கூட ஆண்டவரே இந்த அப்பா வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபைகளுக்கு கூட இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போதுகிற மாறுகளை கூட உங்களுடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவர்களோடும் கர்த்தர் தங்கியிருந்து இந்த நாளை கர்த்தாவே நீர் அவர்களோடு இருந்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகளை மீண்டுமாக திறக்கிற நேரத்தில் கூட அப்பா இந்த நாளிலே கூட உம்முடைய ஜனங்களுக்கு ஏற்ற ஒரு ஊழியத்தை அவர்கள் இந்த நாளிலே அப்பா கொடுக்கும்படியாக கர்த்தர் உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய கர்த்தாவே வழிகாட்டுதலையும் கர்த்தர் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we pray for your direction, for your guidance, Lord, especially for the leaders and also the pastors of the churches, Lord. And Lord, we pray that your special anointing will be with them as they, Lord, work along with the congregation, Lord, for your glory, for the expansion of your kingdom, Lord. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக அதனுடைய பெருக்கத்துக்காக தொடர்ந்து ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே ஜனங்களோடு சுவாமி அவர்கள் அப்பா செய்கிற ஊழியங்கள் அத்தனையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாத நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அதுபோல் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கூட இந்த காலகட்டங்களில் நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எல்லா ரீதியிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த அப்பா நோயானது சுவாமி இந்த தொற்று வியாதி ஆண்டவரே பல விதத்தில் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்குள் முதற்கொண்டு வேலை படிப்பு என்று சொல்லி அப்பா பல சூழ்நிலைகளே ஆண்டவரே மாற்றங்களே நாங்கள் காணுகிறோம் ஆண்டவரே. அதன் அடிப்படையில் ஆண்டவரே இந்த மாற்றத்துக்கு ஏற்ற விதமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் உண்மை மகிமைப்படுத்தும் விதத்தில் அமைவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. And we see, Lord, that there are many changes, Lord, in the light of this pandemic, Lord, especially in our working place, Lord, in our family, Lord, and also in our studies as well, Lord. Lord, we pray that your guidance, Lord, your direction, your knowledge, Lord, will come upon us as we lead, Lord, a life, Lord, in this situation, Lord, which will be glorifying to you alone, Lord. ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே அப்பா நாங்கள் செய்கிற அப்பா எடுக்கிற எந்த முடிவுகளாக இருந்தாலும் அதை உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் கூட வேதனையிலும் நோயிலும் ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொருவர்களுக்கும் உம்முடைய ஆண்டவரே விடுதலையும் சுகமும் வர வேண்டும்படியாக உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு அப்பா உம்முடைய தழும்புகளாலே ஆண்டவரே அவர்களை குணமாக்கும்படியாய் சுகமாக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Lord, we claim, Lord, your promises, Lord, that you are our healer, Lord. And indeed, Lord, we pray for your stripes, Lord, and Lord, for your wounds, Lord, to come upon every sicknesses, Lord, on every diseases, Lord. Lord, let your people be healed, Lord, completely. Let them recover, Lord. தொடர்ந்து கர்த்தாவே அப்பா பரிபூர்ணமான சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலகட்டங்களில் கூட அப்பா நம்முடைய ஜனங்களை தொடர்ந்து நீர் சந்திக்க வேண்டும் முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலகட்டங்களில் கூட எங்கள் மாநாட்டுக்காக நான் ஜெபிக்கிறோம். We want to pray for our conference as well, Lord, as we are embarking, Lord, on the
ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் லார்ட். கர்த்தாவே இந்த காலகட்டங்களில் கூட அப்பா நாங்கள் கர்த்தாவே இந்த நாளில் பயணம் செய்ய போகிற கர்த்தாவே ஒவ்வொரு ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் இந்த ஆண்டவரே விசேஷ கூட்டங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு தேர்தல்கள் முக்கியமான ஆண்டு கூட்டங்கள் அத்தனையும் நம்முடைய கருத்துக்குள்ள நான் ஒப்புக்கொடுவோம். We commit every annual meetings, O Lord, for every elections, O Lord, for every nomination, O Lord. ஆண்டவரே நியமனங்களை அத்தனை உடைய கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த காலகட்டங்களில் கூட உங்களுடைய ஆலோசனை எங்கள் மத்தியில் வர வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வழிகாட்டுதல் எங்கள் மத்தியில் வர வேண்டும் கர்த்தாவே. தொடர்ந்து எல்லா ரீதியில் ஆசீர்வதிங்கப்பா. We commit every local churches, O Lord, every districts, O Lord, and even our conference, general conference, O Lord, into your hands, O Lord. உங்களுடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆதி முதல் அந்த வரையிலும் எங்களோடு இருந்தது போல இன்று வரையிலும் கர்த்தர் எங்களோடு இருந்தது போல அப்பா தொடர்ந்து கர்த்தாவே இந்த காரியங்கள் அத்தனை மத்தியிலும் தங்கி இருக்கும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதிக்கிற மகிமையாவும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்கிறோம் நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் வைக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதித்து விதமாய் நாம் ஜெபித்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் தொடர்ந்து நாம் கடந்து செல்வோமாக. Come, let us all move on to the word for today. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31, 32. பிரியமானவர்களே, and today's scripture portion has been taken from the gospel according to John chapter 8 verse 31 to 32. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதே. Then Jesus said to those Jews who believed him, if you abide in my word, you are my disciples indeed, and you shall know the truth, and the truth shall make you free. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை குறித்து இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது இது எங்கே நமக்கு ஒரு ஞாபகத்துக்கு நமக்கு கொண்டு போகிறது என்றால், பிரியமானவர்களே, நிலைத்திருக்கிறதை குறித்து இந்த நாளிலே இதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. நம் யாவருக்கும் தெரிந்த அருமையான ஒரு பிரபலமான ஒரு வசனம் யோவான் 15வது அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பகுதி நமக்கு ஒரு பிரபலமான ஒரு பகுதியாக இருக்குது. And we know when you say it about abide, it means we are refreshed of John 15. இதனால் பார்க்கும் பொழுது நாம் இந்த ஞாபகப்படுத்தப்படுகிற ஒரு காரியத்தை கவனித்தீர் என்றால் யோவான் 15வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கிறது குறித்து அவர் அங்கே பேசுகிறத நாம் பார்க்கலாம். You know that Jesus shares about the connection between the vine and the branches in John chapter 15. And abide means to remain stable or fixed in a state. பிரியமானவர்களே, இந்த நிலைத்திருக்கிறதான குறித்தான ஒரு விஷயத்தை நாம் கவனிப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடிக்கும் அதே நேரத்தில் அதனுடைய கொடிகளுக்கும் இடையில தானே காணப்படுகிற ஒரு தொடர்பை குறித்து இந்த நாளில் ஆண்டவர் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். நிலைத்திருப்பது என்றால் நம்ம யாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலையில் நாம் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறவராகி அவர் இருக்கிறார். அதாவது எதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் கேட்கலாம். இன்றைக்கு இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் பார்க்க போகிறோம். John chapter 8 verse 31 and 32. இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32 வரையிலும் இதை நாம் பார்க்கும் பொழுது நிலைத்திருக்கிறது குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், the first thing that we're going to look is that abide to follow. பிரியமானவர்களே, நாம் அவரை பின்பற்றுவதற்காக நாம் நிலைத்திருக்க வேண்டும். எதிலே அவர் சொன்ன ஒரு காரியம், என் உபதேசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, abide in my word.
இந்த abide in my word, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது, இது அதாவது யார் அவர்கள் மேலே விசுவாசிச்சாங்களோ, எந்த யூதர்கள் அவரை விசுவாசிச்சார்களோ அவர்கள் இடத்துல அவர் பேசுகிறத நாம் கவனிக்கிறோம். And he spoke all these things to the Jews who believed him. யார் அவர்களை விசுவாசித்தார்களோ அவரிடத்தில் இதை பேசுகிறத நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை பின்பற்றுகிறதாக இருக்கிறது. He wants us, Jesus wants us to follow him. நம் யாவருக்கும் தெரியும், சீஷர்களிடத்தில் அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது, when he chose all the disciples, the first thing he said is that follow me, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அப்படி கவனிக்கிற அந்த நேரத்தில் கூட பிரியமானவர்களே, நாம் ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசியாக மாத்திரம் நாம் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. அவருடைய சீஷர்களாக நாம் மாற வேண்டும். It is not being a believers alone, but he wants us to be his follower, his disciples. இந்த நாளில் பிரியமானவர்களே, அவருடைய சீஷர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கிறது பிரியமானவர்களே. அதாவது believing alone is not sufficient, but God wants us to go to another level in his ministry. அடுத்த கட்ட ஊழியத்துக்கு என்று சொல்லி போகும்படியாக அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்ம யாருக்கு தெரியும், 3.5 ஆண்டுகள், for about 3.5 years, Jesus taught the disciples about the ministry. ஊழியங்களை குறித்து இந்த நாளிலே ஏறக்குறைய ஒரு 3.5 ஆண்டுகள் சீஷர்களிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார். அநேக உபதேசங்களை அவர் கொடுத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவருடைய சீஷர்கள் ஒப்பாக நாமும் இந்த நாளிலே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த வார்த்தையில நிலைத்திருக்கும்படியாக அவர் செய்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால்தான் he wants us to equip us through his word for his ministry. அவருடைய ஊழியத்துக்காக இந்த நாளிலே எவ்விதமாக சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல நமக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த ஊழியத்துக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய ஊழியத்துக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால், அவருடைய ஊழியத்தை இன்னும் சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். Abide to follow. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, when we abide in his word, we will have a fulfilling ministry. அவருடைய ஒரு முழுவதுமாக சம்பூரணமான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு அது உதவியாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஒருவேளை நாம் கேட்கலாம், இந்த நாளிலே இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த அனுபவங்களோ அல்லது நம்முடைய சொந்த கற்றுக்கொண்ட காரியங்களோ அதற்கு நிச்சயமாகவே உதவாது பிரியமானவர்களே. கர்த்தருடைய காரியங்களில நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவருக்கு பிரியமான ஊழியத்தை நம்மால செய்ய முடியும். அதனால முதலாவது நாங்கள் பார்த்தது, அவரை பின்பற்றுவதற்காக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். The first thing that we looked at is abide to follow. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் abide to know. இந்த நாளிலே தெரிந்து கொள்வதற்கு, இந்த நாளிலே அறிந்து கொள்வதற்கு நாம் நிலைத்திருக்க வேண்டும். அறிந்து கொள்வதற்கு நாம் நிலைத்திருக்க வேண்டும். 32வது வசனம், இதே அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. பிரியமானவர்களே, இந்த 32வது வசனம், இந்த வசனத்தை நான் கவனிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவிதமான ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் பிரியமானவர்களே. we have our ups and downs in our spiritual life. இந்த காலகட்டங்களில் சில வேளையில் சில அழுத்தங்கள் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், சில முக்கியமான சத்தியத்தை நாம் மறக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். we tend to forget in the midst of suppression, in the midst of all the struggles that we are facing, all the challenges when we face, we tend to forget some of the important doctrines, the important truth that God has set for us. நமக்கு வைத்திருக்கிற சில முக்கியமான உண்மைகளை, சத்தியங்களை நாம் மறக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை நாம் மறக்கும் பொழுது, சத்தியத்தை நாம் இந்த வேளையில் நாம் தவிர்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நமக்குள்ளாக நம்முடைய போராட்டங்கள் இன்னும் அதிகமாகிறத இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வேதனையின் காலங்களில், கஷ்டத்தின் வேளையில்
இந்த வார்த்தை தான், ஆண்டவருடைய சத்தியம் தான் நமக்கு ஆறுதலும் வழிகாட்டுதலுமாக இருக்கிறது. அதை நாம் இந்த காலகட்டங்களில் நாம் மறந்து இருப்போம் என்றால், ஒருவேளை இந்த நெருக்கத்தின் மத்தியில் இந்த வார்த்தையை நாம் கவனிக்காமல் நாம் இருப்போம் என்றால், சத்தியத்தை நாம் கவனிக்காமல் இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கை மறுபடியுமாக ஒரு கட்டுக்குள்ளாக கடந்து போகிறதா இருக்கிறது. We are moving into the bondage again, as we see, when we forget, when we tend to not to think about this truth. இந்த சத்தியத்தை நாம் மறக்கும் பொழுது இந்த நாளிலே நாம் பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் சில வேளை நாம் என்ன நடக்கிறது என்றால், சில பேர் ஏன் ஊழியத்துக்கு வர முடியாத சில சூழ்நிலை இருக்கிறது என்றால், தடைகள் ஏற்படுகிறது என்றால், காரணம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்த சில சம்பவத்தின் நிமித்தம் அந்த குற்ற உணர்வுக்கு பின்னாலே அவர்கள் மறைந்திருக்கிறது நிமித்தமாக. And we see some of us are hiding behind the guilty conscious things would have happened in the past, that the very same guilty conscious becomes a hindrance and obstacles for us. இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு தடையாக நமக்கு இது மாறுகிறது என்று சொல்லி இந்த காலகட்டங்களை நான் பார்க்கிறோம். என்ன இந்த விஷயம் நமக்கு தோன்றுகிறது என்றால், we are not worthy, you are not worthy, நீங்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லை, நீ எந்த விதத்திலும் தகுதி இல்லை என்று சொல்லி நமக்கு நாமே சில வேளையில் பேசிக்கொள்கிறத நாம் கவனிக்கிறோம். We will tend to say to ourselves, you are not worthy to take up this ministry. இந்த ஒரு ஊழியத்தை எடுக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, ஏனென்றால் இப்படியெல்லாம் நடந்திருக்குது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்னொரு பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், there is a tendency being ignorant. அதாவது இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய தற்கால சூழ்நிலையை, நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி சத்தியத்தை நாம் மறந்தது நிமித்தம் நம்முடைய சூழ்நிலையை நாம் ஆராய மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, சில வேளையில் நம்ம ஒரு செய்யக்கூடாத பாவத்தில் நாம் இருப்போம். இந்த நாளிலே அந்த காரியத்தின் நிமித்தம் பரவாயில்ல, இது இன்னும் பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லி, ஏனென்றால் சத்தியம் இல்லாததுனால, சத்தியத்தை அறியாததுனால, வார்த்தை சொல்கிறது, you shall know the truth. When you know the truth, then the truth will make you free. இந்த காலகட்டங்களை பார்க்கும் பொழுது சத்தியம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்தில் இல்லாததுனால இந்த போராட்டத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். என்ன செய்கிறோம் என்றால், ஒன்று கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போகிறோம், இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது இது அறியாமலே நாம் போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் எது நடந்தாலும் எந்த விதத்திலே இது தப்பா இல்லையா அப்படி சொல்லி இந்த நேரத்தில் கூட நாம் பல விதத்தில் நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். சில வேளை நான் பார்க்குறோம், சரிங்களா, கிருபைன்னு சொல்லிட்டு, சரிங்களா, people are talking about grace theology. Whatever you do, God will forgive you. எதை நாம் செஞ்சாலும் ஆண்டவருடைய மன்னிச்சிடுவார், ஆண்டவருடைய கிருபை எல்லா நாளும் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு சில வேளை அப்படியும் வாழ்ந்து போகிறவங்க இருக்கிறாங்க. எப்படி ஒரு கிரெடிட் கார்டை போல, அதாவது like using a credit card without being reminded that you have to pay for all the expenses that you made with that particular credit card. அதாவது நீ அந்த குறிப்பிட்ட அந்த கிரெடிட் கார்டை அதற்கான செலவு நம்ம திரும்ப கட்டணும்னு சொல்லிட்டு அது குறித்து எந்த விதமான எண்ணமே இல்லாமல் அனாவசியமாக அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிற மாதிரி. அதில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதனால் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இது சத்தியத்தை அறியாத வேளையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு பயத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், எந்த விதத்தில் நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி. இன்னொரு பகுதியில் பார்த்துட்டு என்றால் எது வேணும் என்றாலும் நம்ம செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியான ஒரு சூழ்நிலைகள் வருகிறத குறித்து இந்த நாளில் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதனால தான் இந்த காலகட்டத்தில் நம்ம know the truth அப்படி சொல்லும் பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? நம்மையும் பிதாவாகிய தேவனையும் ஒன்று இணைக்க முடியாது வந்தார். to reconcile us to God. ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த கட்டிலிருந்து நாம் விடுதலை ஆகும்படியாக, நாம் விடுதலையாக்கப்படும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி அந்த நேரத்தில் இந்த வேளையில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே வேளையில் ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக வந்தவராயிருக்கார். He came to open our eyes to see and to be sensitive to sin. பிரியமானவர்களே, இந்த பாவத்தை குறித்தான ஒரு உணர்வு வரும்படியாக, இதை இந்த நாளிலே உணர்த்தும்படியாக நமக்கு வந்தவராயிருக்கிறார். அதனால் தான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது, you shall know the truth and the truth shall make you free.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. அதனால்தான் இந்த அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவதாக அவரை பின்பற்றுவதற்கு அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். We must abide to follow, abide in his word to follow. பிரியமானவர்களே, இரண்டாவது பார்க்கும் பொழுது அறிந்து கொள்வதற்கு நாம் நிலைத்திருக்க வேண்டும். The second thing we look is we need to abide to know. மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, we must abide to grow. சரிங்களா? follow, know, grow. இந்த மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் வளருவதற்காக நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த பகுதியை கண்டிப்பாக உங்களை நான் ஜான் சாப்டர் 15 தான் நான் கொண்டு போக வேண்டும். ஐ மஸ்ட் பிரிங் யூ டு ஜான் சாப்டர் 15. யோவான் 15வது அதிகாரத்துக்கு தான் உங்களை நான் கொண்டு போக வேண்டும். யோவான் 15:5 பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே நான் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing. Without me you can do nothing. பிரியமானவர்களே, வளர்ச்சி என்பது அவரோடு நிலைத்திருக்கும் பொழுதுதான் வருகிறது, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுதுதான் வருகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். And we need this abiding. பிரியமானவர்களே, இந்த ஒரு நிலைத்திருக்கிறதான ஒரு விஷயம் நமக்கு மிகவும் தேவையானதாக இது இருக்கிறது. This is a life giving connection. பிரியமானவர்களே, இந்த ஒரு நிலைத்திருக்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால் நமக்கு ஜீவன் தருகிற ஒரு உறவாக, ஒரு தொடர்பாக இந்த நாளிலே அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவரோடு நாம் இணைந்திருக்காமல் இருப்போம் என்றால், இந்நாளிலே நிலைத்திருக்காமல் நாம் இருப்போம் என்றால், without abiding with him, நம்முடைய ஒவ்வொரு முயற்சிகளும் அது வீணானதாக காணப்படுகிறது. Our efforts will be in vain. பிரியமானவர்களே, எல்லா முயற்சிகளும் இந்த நாளிலே நாம் ஒரு முயற்சிகள் அத்தனையும் வீணாய் போகிறதாக இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டங்களில் கூட நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், when we abide in him and his words, we will bear much fruit. மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய உபதேசத்திலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, இது நாம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு மிகுந்த மகிமை நாம் கொண்டு வருகிறோம். We glorify God when we bear much fruit. We glorify God. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். And we see the fruit produces food. பிரியமானவர்களே, இந்த கனிகள் உணவாக மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கனிகள் பிறகு விதைகளாக மாறுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். The fruit produces seeds for cultivation. பிரியமானவர்களே, அதனால் உங்களுடைய ஊழியம் இந்நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா, அதிக நேரத்தில் எதிர்கால சந்ததிக்கு என்று சொல்லி உங்களுடைய ஊழியங்கள் இந்நாளிலே விதை கொப்பாக மாறுகிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும். இந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் என்றால் அதுதான் மெய்யான வளர்ச்சியாக இருக்கிறது. This is the real growth that God wants to see in us. All our ministry must bring glory to God, must bring benefit, blessings to all others, and at the same time it puts foundation for the upcoming generation, for the future. பிரியமானவர்களே, இந்த ஊழியங்கள் தான் வளர்ச்சி அடைந்த ஒரு ஊழியமாக இருக்கிறது. அந்த வளர்ச்சியை ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். The basic foundation, அடிப்படையான ஃபண்டமெண்டலான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் இந்த விசேஷ காரியங்களை நம்மால ஏற்படுத்த முடியும். பிரியமானவர்களே, அதனால் 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக அவருடைய சிறந்த ஒரு சீஷராக இருக்க வேண்டும் என்றால், to be an effective disciple for his ministry, we must abide to follow. நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர் பின்பற்றுவதற்காக நான் நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பிரியமானவர்களை அறிந்து கொள்வதற்காக நாம் நிலைத்திருக்க வேண்டும். We must abide
to know the truth. And we know when we know the truth will set us free. At the same time, it will help for others as well to bring them in the right direction. பிரியமானவர்களே, அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், we must abide to grow. இந்த நாளிலே வளருவதற்காக நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குறிப்பிட்ட காலங்களிலே கூட அவரிலே நாம் நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். God bless you all. வாருங்கள், அடுத்ததாக நாம் கேட்ட சத்தியத்துக்கு மறுமொழியாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். அங்கே பிரியமானவர்களே, வாருங்கள், அடுத்ததாக கூட நாம் இறுதி ஜெபத்துக்கு நாம் கடந்து செல்வோமாக. இந்த இறுதி ஜெபத்தின் நேரத்தில் கூட இந்த மாதம் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை அனுசரிக்கிறவர்களுக்காக இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். அதே நேரத்தில் கூட அந்த ஜெபம் முடிந்தவுடன் நம் ஆசீர்வாதத்தை கூட நாம் பெற்றுக்கொள்வோமாக. We want to move on to the closing prayer. As we say the prayer, we're going to pray for all those who are celebrating their birthdays and wedding anniversary, especially in this month. And after that we will receive our blessings. வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோமாக. நேசிக்க மிக நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே கூட அப்பா உம்மோடு நிலைத்திருக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த காலகட்டங்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்கள், திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we want to commit all those who are celebrating their birthdays and also, Lord, their wedding anniversaries
in your name, O Lord. And Lord, we pray that you'll crown their years, O Lord, with your goodness. ஆண்டவரே, உம்முடைய நன்மையினாலே அப்பா அவர்களுடைய வருஷங்களை கர்த்தர் முடிசூட்ட வேண்டும்படியான ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவை செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கு செய்யுங்க. படிக்கிறவர்கள் பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேர்களோடும் கர்த்தர் இருந்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Let the Lord be blessings, O Lord, upon them. At the same time, Lord, that they will be a blessing to others as well, Lord. ஆண்டவரே, கர்த்தாவே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பலப்படுத்துங்க. கர்த்தரோடு இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலே கூட அப்பா கடந்த வாரத்தில் நீர் எங்களோடு இருந்தது போல இந்த வருகிற காலங்களிலும் கர்த்தர் எங்களோடு இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we want to pray and Lord, we welcome you, Lord, as how you have been with us in the past. And Lord, we pray for your presence will come with us, Lord, in the coming days as well. இந்த வருகிற காலங்களிலும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. தொடர்ந்து சுவாமி நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியான ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவுமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நான் முதற்கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.